2.21 கோடி பேருக்கு பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன் விநியோகிக்கப்பட உள்ள நிலையில் அதில் குறிப்பிடும் நாளில் மட்டுமே பெற வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன் இன்று முதல் ரேஷன் கடை ஊழியர்கள் மூலம் வீடு வீடாக விநியோகம் செய்யப்பட உள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 2,21,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு கரும்பு அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. அதன்படி சம்பந்தப்பட்ட ரேஷன் கடைகள் மூலம் இதற்கான டோக்கன்கள் இன்று முதல் வழங்கப்பட உள்ளது. டோக்கனில் குறிப்பிடப்படும் நாளில் பொங்கல் பரிசு தொகுப்பை ரேஷன் கடைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்றும், நாள்தோறும் காலையில் 100 பேர், பிற்பகலில் 100 பேர் பெறும் வகையில் டோக்கன்கள் விநியோகம் செய்யப்படும் என்றும் கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த ஆண்டுகளைப் போலவே ரொக்கத் தொகையை வழங்க வேண்டும் என அரசியல் கட்சிகள் வலியுறுத்தி வரும் நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் 2,000 ரூபாய் வழங்கக் கோரி பாஜக சார்பில் உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டுள்ளது. தேர்தல் நேரங்களில் மட்டும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கத் தொகை வழங்கப்படுவதாகவும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பொங்கல் பரிசு தொகுப்பை தடையின்றி அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வழங்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அறிவுறுத்தியுள்ளார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் பச்சரிசி, சர்க்கரை, முழு கரும்பு உள்ளிட்ட பொருட்கள் அடங்கிய பரிசு தொகுப்பை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்தார். இந்நிலையில் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் விநியோகம் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. அப்போது பொது விநியோக அங்காடிகள் மூலம் பொங்கல் பரிசு தொகுப்பை அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வழங்க வேண்டும் என்று அமைச்சர் அறிவுறுத்தினார். மேலும் தொகையை வெட்டாமல் முழு கரும்பையும் வழங்க நடவடிக்கை எடுக்கவும் கூட்டத்தில் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது. இதனிடையே பொங்கல் தொகுப்புடன் 2,000 ரூபாய் பரிசு தொகை வழங்க கோரி பாஜக சார்பில் வழக்கறிஞர் ஏற்காடு ஏ. மோகன்தாஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். அதே நேரம் பொங்கல் பரிசு தொகுப்புடன் 1000 ரூபாய் வழங்க வலியுறுத்தி 6ஆம் தேதி தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு பொங்கல் போனஸ் அறிவித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். சி மற்றும் டி பிரிவு பணியாளர்கள், ஓய்வூதியதாரர்கள், குடும்ப ஓய்வூதியதாரர்கள், முன்னாள் கிராம அலுவலர்களுக்கு பொங்கல் போனஸ் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி சி மற்றும் டி பிரிவு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு 3,000 ரூபாய் பொங்கல் பரிசு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தொகுப்பூதியம், சிறப்பு காலமுறை ஊதியம் பெறும் பணியாளர்களுக்கு 1000 ரூபாய் பொங்கல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் 2023, 2024 நிதியாண்டில் குறைந்தபட்சம் 240 நாட்கள் அல்லது அதற்கு மேலாக பணிபுரிந்து சில்லறை செலவினத்தின் கீழ் மாத அடிப்படையில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு 1000 ரூபாய் பொங்கல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சி மற்றும் டி பிரிவை சார்ந்த ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள், முன்னாள் கிராம அலுவலர்கள், கிராம உதவியாளர்கள் மற்றும் அனைத்து வகை தனி ஓய்வூதியதாரர்களுக்கு 500 ரூபாய் பொங்கல் பரிசாக வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக 163 கோடியே 81 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாட்டு செஸ் வீரர் குகேஷுக்கு விளையாட்டுத்துறையின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த உலக செஸ் சாம்பியன் குகேஷ் பாரிஸ் ஒலிம்பிக்கில் துப்பாக்கி சுடுதலில் 2 பதக்கங்கள் வென்ற மனு பாக்கர் உள்ளிட்ட 4 பேருக்கு கேல் ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. 2024 ஆண்டுக்கான தேசிய விளையாட்டு விருதுகளை மத்திய இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. அதன்படி மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா விருது தமிழ்நாட்டைச் சேர்ந்த உலக செஸ் சாம்பியன் குகேஷுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக் மகளிர் துப்பாக்கி சுடுதலில் 2 பதக்கங்களை வென்ற மனு பாக்கருக்கும் கேல் ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இவை தவிர இந்திய ஹாக்கி அணியின் கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர், பாரா தடகள வீரர் பிரவீன்குமார் ஆகியோருக்கும் கேல் ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பாரா பேட்மிண்டன் வீராங்கனைகள் துளசிமதி முருகேசன், நித்யஸ்ரீ சுமதி சிவன், மனிஷா ராமதாஸ் உள்ளிட்ட 32 பேருக்கு அர்ஜுனா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 17 பாரா விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு அர்ஜுனா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பயிற்சியாளர்களுக்கு வழங்கப்படும் துரோணாச்சாரியார் விருது ஹாக்கி பயிற்சியாளர் சந்தீப் சங்வான், பாரா துப்பாக்கி சுடுதல் வீராங்கனை தீபாலி தேஷ்பாண்டே உள்ளிட்டோருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. வரும் ஜனவரி 17ஆம் தேதி குடியரசுத் தலைவர் மாளிகையில் விருது வழங்கும் விழா நடைபெறுகிறது. தமிழகத்தைச் சேர்ந்த குகேஷ், துளசிமதி முருகேசன், நித்யஸ்ரீ சுமதி சிவன், மனிஷா ராமதாஸ் ஆகியோருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஏழை குடும்பத்தில் பிறந்த தன்னை பேட்மிண்டன் விளையாட முடியும் என்று ஊக்கமளித்த தனது தந்தைக்கு அர்ஜுனா விருதை சமர்ப்பிப்பதாக பாரா பேட்மிண்டன் வீராங்கனை துளசிமதி முருகேசன் தெரிவித்தார். பாரிஸ் ஒலிம்பிக்கில் பாரா பேட்மிண்டன் விளையாட்டு பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற தமிழக வீராங்கனை துளசிமதி முருகேசனுக்கு இந்திய விளையாட்டுத் துறையின் உயரிய விருதான அர்ஜுனா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நாமக்கல்லில் நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு பேட்டியளித்த அவர்,
எந்த தனியார் பயிற்சி மையங்களிலும் சேராமல் அரசு மைதானத்தில் பயிற்சி பெற்று சாதித்ததாக குறிப்பிட்டார். சின்ன வயசுலேருந்து எந்த ஒரு பிரைவேட் கிளப்க்கோ அகாடமிக்கோ ப்ராக்டிஸ் பண்ணல, முழுக்க கவர்மெண்ட் SJP ஸ்டேடியமில் ப்ராக்டிஸ் பண்ணி தான் நான் இந்த மெடல் வின் பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு என்னோடய அப்பாவுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஒரு சாதாரண ஒரு தினக்கூலியோட பொண்ணு குடிசை வீட்டில் பிறந்து பேட்மிண்டன் மாதிரி ஒரு காஸ்ட்லியான ஸ்போர்ட்டை சொல்லி கொடுத்து என்னை இவ்வளோ தூரம் என்னை மெடல் அடிக்க வச்சு இந்த இடத்துல அச்சீவ் பண்ண வச்சுருக்காரு. நான் அப்பாவுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த அவார்டை நான் அவருக்கு தான் டெடிகேட் பண்ணுறேன். தனது தந்தையின் உத்வேகத்தால் விளையாட்டுத் துறையில் சாதிக்க முடிந்ததாகவும் துளசிமதி முருகேசன் தெரிவித்தார். பாரிஸில் நடந்த பாரா ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்க தமிழ்நாடு அரசு அளித்த நிதி பேருதவியாக இருந்ததாக அர்ஜுனா விருது பெற இருக்கும் பாரா பேட்மிண்டன் வீராங்கனை மனிஷா ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இப்போ ரீசெண்டாக CM சாரும் ட்வீட் பண்ணியிருக்காரு. எங்கள் எல்லாருக்கும் வாழ்த்து தெரிவித்து அது நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்போ இது எல்லா காரணமாக இருந்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். தனக்கு அர்ஜுனா விருது அளிக்கப்பட்டுள்ளது 2028 பாரா ஒலிம்பிக்கில் பதக்கம் வெல்ல ஊக்கமளிக்கும் என்றும் மனிஷா கூறியுள்ளார். இதேபோல் அர்ஜுனா விருது அறிவிக்கப்பட்டுள்ள மற்றொரு பாரா வீராங்கனையான நித்யஸ்ரீ சுமதி மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஸ்பெஷலாக பேரா அத்லீட்ஸ்க்கு பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அர்ஜுனா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது பெருமையாக இருப்பதாகவும் நித்யஸ்ரீ குறிப்பிட்டார். சென்னை செம்மொழி பூங்காவில் மனதை மயக்கும் மலர் கண்காட்சி தொடங்கியுள்ளது. சென்னை செம்மொழி பூங்காவில் 2025ஆம் ஆண்டு மலர் கண்காட்சியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சென்னை கத்தீட்ரல் சாலையில் உள்ள செம்மொழி பூங்காவில் தமிழ்நாடு தோட்டக்கலைத்துறை சார்பில் 4வது மலர் கண்காட்சி நடைபெறுகிறது. இதற்காக கோவை, உதகை, கிருஷ்ணகிரி, ஓசூர், கொடைக்கானல், கன்னியாகுமரி, மதுரையில் இருந்து அரிய வகை மலர்கள் சென்னைக்கு கொண்டு வரப்பட்ட நிலையில் மலர் கண்காட்சியை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். பிறகு மலர் கண்காட்சியை முதல்வர் பார்வையிட்டு புகைப்படம் எடுத்துக் கொண்டார். யானை, மயில், பறவை, பட்டாம்பூச்சி உருவங்களில் மலர்கள் வடிவமைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. பொங்கல் விடுமுறையொட்டி மலர் கண்காட்சி 19ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மலர் கண்காட்சி பொறுத்தவரை வருகின்ற 19ஆம் தேதி வரையில் மலர் கண்காட்சி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும். இன்றைய தினம் இங்கே ஆரம்பிக்கப்பட்டு பொங்கலுக்கு வேண்டும் என்று இங்கே சென்னை வாழ் மக்கள் கேட்டுக்கொள்ளுங்க. 19ஆம் தேதி வரையில் இது நடத்தப்படும். அதற்குரிய நடவடிக்கை எடுத்துள்ளது. சென்னை செம்மொழி பூங்கா மலர் கண்காட்சிக்கான கட்டணங்களை வேளாண் துறை அதிகரித்துள்ளது. கடந்த ஆண்டு பெரியவர்களுக்கு 150 ரூபாய் இருந்த கட்டணம் தற்போது 200 ரூபாயாகவும், சிறுவர்களுக்கு கடந்த ஆண்டு 75 ரூபாய் இருந்த கட்டணம் தற்போது 100 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. இதேபோல புகைப்பட கேமரா மற்றும் வீடியோ கேமராவுக்கான கட்டணம் 500 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரை பொதுமக்கள் மலர் கண்காட்சியை கண்டுகளிக்கலாம். 500 அரசு பள்ளிகளை தத்து கொடுக்க போவதாக வெளியான செய்திகள் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளன. தமிழக அரசு பள்ளிகளை தனியாருக்கு தத்துக் கொடுக்கவோ தாரை வார்க்கவோ அவசியமில்லை என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்த நிலையில் இதுகுறித்து முன்னரே விளக்கமளித்திருக்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் தெரிவித்தார். அதே நேரம் தமிழக பட்ஜெட்டில் கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட்ட நிதி எங்கே சென்றது என அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். நீங்கள் நினைக்கிறது மாதிரி தத்து கொடுக்கிறதோ அது தாரை பார்த்து செய்ய வேண்டிய அவசியம் அல்ல. பள்ளி கல்வித்துறைங்கிறது எங்க பிள்ளைய நாங்க தான் வளர்த்து எடுக்குமே தவிர இன்னொருத்தவங்க தத்து கொடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை என்பதை இந்த நேரத்தில் நான் வன்மையாக கண்டனத்தோடு வருத்தத்தோடு நான் பதிவு செய்ய நான் கடமைப்படுறேன். இந்த மாதிரி அரசு பள்ளிகளை தத்து கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி செய்தி வருது. இந்த செய்தி வந்த உடனே தமிழக அரசு அமைச்சர் அந்த செய்தி தப்புன்னு மறுத்து இருந்தால் நாங்கள் ஒன்றும் சொல்ல போகிறது கிடையாது. அந்த செய்தியை அரசு மறுக்காத போது எங்களுக்கு வேறு வழி என்ன இருக்குது? ஆகவே இன்னைக்கு நாங்கள் அது மாதிரி செய்யலைன்னு சொல்லிருக்காரு. ஓகே, நல்லது, நல்லது, வரவேற்கிறோம். 44,672 கோடி ரூபாய் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பட்ஜெட் சொல்லியிருக்கிறீங்க. 10,000 பள்ளிகள், சிதிலமடைஞ்ச பள்ளிகளை நாங்கள் கட்ட போறோம் தேர்தல் அறிக்கையில் சொல்லித்தான் வாக்குறுதி கொடுத்து நீங்க வந்திருக்கிறீங்க.
மாமல்லபுரத்தில் 7 நாட்களுக்கு பிறகு மீண்டும் இந்திய நாட்டிய திருவிழா களை கட்ட தொடங்கிய காட்சிகள்தான் இவை. மாமல்லபுரத்தில் இந்திய நாட்டிய திருவிழா கடந்த 22ஆம் தேதி அன்று கடற்கரை கோவில் வளாகத்தில் தொடங்கியது. கடந்த 28ஆம் தேதி முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உயிரிழந்ததை அடுத்து நாட்டிய திருவிழா 7 நாட்களுக்கு ரத்து செய்யப்பட்டது. அந்த வகையில் 7 நாட்கள் முடிந்த நிலையில் நேற்று மீண்டும் இந்திய நாட்டிய திருவிழா தொடங்கியது. கிராமிய கலைகள், தமிழ்நாடு, கேரள மாநிலத்தின் தப்பாட்டம் மற்றும் பரதநாட்டியம் ஆகிய நிகழ்ச்சிகள் அரங்கேற்றப்பட்டன. இதனை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் பார்த்து ரசித்தனர். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவால் விடுபட்ட நாட்களில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகளை நடத்துவதற்காக ஒரு நாளைக்கு 4 நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்று சுற்றுலாத்துறை தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே 2 ஆண்டுகளாக போக்கு காட்டி வந்த சிறுத்தை கூண்டு வைத்து பிடிக்கப்பட்டது. இஸ்லாம்பூர் சுற்றுவட்டாரத்தில் தனியாருக்கு சொந்தமான இடத்தில் 2 ஆண்டுகளாக சிறுத்தை புலி நடமாட்டம் இருந்து வந்தது. அவ்வப்போது வெளியேறும் சிறுத்தை கால்நடைகளை தாக்கியும் பொதுமக்களை அச்சுறுத்தியும் வந்தது. இதனால் அதனை பிடிக்க வேண்டுமென கிராம மக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். சிசிடிவி காட்சிகள் மூலம் சிறுத்தை இருப்பதை உறுதி செய்த வனத்துறையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து மல்லிகை ஃபார்ம்ஸ் எனப்படும் இடத்தில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பிரம்மாண்ட கூண்டு வைத்து கண்காணித்து வந்தனர். இந்த நிலையில் வியாழன் என்ற அதிகாரி வனத்துறை வைத்திருந்த கூண்டில் சிறுத்தை புலி சிக்கியது. பிடிபட்ட சிறுத்தையை அடர் வனப்பகுதிக்குள் வனத்துறையினர் விடுவித்தனர். 2 ஆண்டுகளாக போக்கு காட்டி வந்த சிறுத்தை புலி பிடிபட்டதால் கிராம மக்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டுள்ளனர். தங்களிடம் அதிகாரிகள் கரும்புகளை லஞ்சமாக கேட்பதாக விவசாயிகள் கண்ணீர் வடிக்கின்றனர். நாமக்கல் அருகே பொங்கல் கரும்பு கொள்முதல் செய்ய வரக்கூடிய அதிகாரிகள் ஒரு லாரி கரும்புக்கு 40 கரும்புகள் இனாமாக கேட்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். சில நிறைய கம்ப்ளைண்ட் வருதுங்க. ஒரு வண்டி கரும்பு கொடுத்தாக்கா 2 கத்தை எனக்கு ஃப்ரீயாக கொடு, 3 கத்தை ஃப்ரீயாக கொடுன்னு ஒரு சிலர் கேட்குறாங்களாம். அந்த மாதிரி இந்த தடவை எந்த காரணத்தை கூட எந்த காட்டியாவது வாங்கினாக்கா கம்ப்ளீட் விவசாயிகளையும் திரட்டி அந்த கரும்பே போகணும்னா கூட ரோட்டில் மறியல் பண்ணுற அளவுக்கு வந்துடும். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்த சமய சங்கிலி பகுதியில் இருந்துதான் அதிக அளவில் கரும்புகளை அரசு கொள்முதல் செய்து ரேஷன் கடை வழியாக பொங்கல் பண்டிகைக்கு மக்களுக்கு அளிக்கிறது. கடந்த 3 ஆண்டுகளாக ஒரு கரும்பு 35 ரூபாயாக அரசு நிர்ணயித்திருக்கக்கூடிய நிலையிலும் முழு தொகை தங்களுக்கு கிடைப்பதில்லை என்று விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். நிலையில் சமய சங்கிலி பகுதியில் கொள்முதல் செய்யப்பட உள்ள கரும்புகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அதிகாரிகள் இனாமாக கரும்புகள் கேட்பதாக விவசாயிகள் முறையிட்டனர். இதுவரை தங்களுக்கு எந்த புகாரும் வரவில்லை என்றும் அப்படி விவசாயிகள் புகார் தெரிவித்தால் இனாமாக கரும்பு கேட்கக்கூடிய அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். பணமும் தரகர்கள்லாம் யாரும் கிடையாது, நேரடியாக உங்களுக்கு உங்க வங்கி கணக்குக்கே வர வந்துடும். பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிராக தொடரும் பாலியல் வன்கொடுமைகளை வேடிக்கை பார்க்கும் அரசாக திமுக அரசு இருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் போதைப் பொருள் கடத்தல் குற்றவாளிகள் முதல் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடும் குற்றவாளிகள் வரை பலரும் திமுகவை சார்ந்தவர்களாக இருப்பதும் அவர்களை காப்பாற்ற இந்த ஆட்சியாளர்கள் முயல்வதும் கொடுமையானது என குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் குற்றச் செயல்கள் நாள்தோறும் பெருகி வருவது அனைவரையும் தலைகுனிய வைத்துள்ளதாகவும் இபிஎஸ் கூறியுள்ளார். இபிஎஸ்க்கு பதிலடி கொடுத்துள்ள சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தனது அரசியல் ஆதாயத்திற்காக அரைத்து புளித்த அதே பொய்களை அள்ளி வீசிக் கொண்டிருக்கிறார் பழனிசாமி என்று விமர்சித்துள்ளார். உயர்நீதிமன்றமே எதிர்க்கட்சிகளின் செயலை தாங்க முடியாமல் அவர்கள் முகத்திரையை கிழித்து தொங்கவிட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ள ரகுபதி எடப்பாடிக்கு ஒரே பொய்யை திரும்ப திரும்ப பேச எந்த கூச்சமும் இருப்பது இல்லை என்றும் கடுமையாக சாடியுள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தை வைத்து இழந்த அரசியல் செல்வாக்கை மீட்க துடிக்கும் மட்டமான அரசியலை எடப்பாடி பழனிசாமி செய்து வருவதாகவும் அமைச்சர் ரகுபதி விமர்சித்தார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக வீண் வதந்தி பரப்பி அச்சுறுத்த நினைக்கும் பொய்ச்சாமிகளை மக்களே புறந்தள்வார்கள் எனவும் ரகுபதி குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என சௌமியா அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை வள்ளுவர் கூட்டத்தில் தடையை மீறி போராட முயன்ற சௌமியா அன்புமணி கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமையை கண்டித்து சௌமியா அன்புமணி தலைமையில் பாமக மகளிரணி சார்பில் போராட்டம் அறிவிக்கப்பட்டது. ஆனால் போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்தது. இந்நிலையில் தடையை மீறி போராடுவதற்கு தொண்டர்களுடன் வள்ளுவர் கூட்டம் வந்த சௌமியா அன்புமணியை காவலர்கள் கைது செய்து வாகனத்தில் ஏற்றிச் சென்றனர்.
முன்னதாக பேசிய சௌமியா அன்புமணி, குற்றவாளிகளை பிடிக்கக்கூட இவ்வளவு காவலர்கள் வராத நிலையில் போராடுபவர்களை பிடிக்க ஏன் வருகிறார்கள் என்று ஆவேசமாக கேள்வி எழுப்பினார். இன்னும் எத்தனை பொண்ணுங்களை பலி வாங்க போகுது இந்த அரசாங்கம் தான் எங்களுக்கு தெரியல. இதுக்கு கேட்க வந்தா எங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்களா? நாங்க எல்லாரும் குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்றதை விட்டுட்டு போராட்டம், இந்த பெண்களுக்காக போராட்டம் பண்ணவங்க எங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கிறாங்க. தொடர்ந்து மாலையில் விடுவிக்கப்பட்டு செய்தியாளர்களிடம் பேசிய சௌமியா அன்புமணி, தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றார். வட இந்தியாவை தான் சொல்லுவாங்க, பீகார்ல அப்படி நடக்குது, ராஜஸ்தான்ல அப்படி நடக்கிறது, மேற்கு வங்காளத்துல அப்படி நடக்குதுன்னு. இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக 4வது இடத்துல இருக்குது தமிழ்நாடு. வெக்கக்கேடு. அப்புறம் என்னதான் இங்க காவல்துறையும் சட்டத்துறையும் அரசாங்கமும் செஞ்சுட்டு இருக்காங்க. முன்னதாக போராட்ட களத்தில் 2 குழந்தைகளுக்கு பகலவன் சண்முகவேல் என்று சௌமியா அன்புமணி பெயர் சூட்டினார். அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை அரசியலாக்குவது ஏன் என்று கேள்வி எழுப்பிய உயர்நீதிமன்ற நீதிபதி பாமகவின் போராட்டத்தை அனுமதிக்க முடியாது என கூறினார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து பாமக சார்பில் அறிவித்த போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்தது. இதனை எதிர்த்து பாமக வழக்கறிஞர் பாலு உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்தார். இவ்வழக்கை விசாரித்த நீதிபதி வேல்முருகன், பெண்கள் பாதுகாப்பில் உண்மையாக கவனம் செலுத்தாமல் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை வழக்கை அரசியலாக்குவது ஏன் என கேள்வி எழுப்பினார். போராட்டத்திற்கு அனுமதி வழங்க மறுத்த நீதிபதி, போராட்டம் நடத்தும் ஒவ்வொருவரும் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படும் என்று முதலில் தங்கள் மனதில் கை வைத்து கூறுங்கள் என தெரிவித்தார். இவ்விவகாரத்தை நீதிமன்றம் விசாரித்து வரும் நிலையில் காவல்துறையும் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுத்து வருவதாக நீதிபதி குறிப்பிட்டார். விளம்பரத்திற்காக போராட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளீர்கள் என்று குற்றம் சாட்டிய நீதிபதி, சமூகத்தில் ஆண் பெண் என்ற பாகுபாடு இருப்பது மிகவும் வெட்கப்பட வேண்டிய விஷயம் என வேதனை தெரிவித்தார். மேலும் பாமக போராட்டத்திற்கு அனுமதி வழங்க முடியாது என கூறி மனுவை நிராகரித்தார். மத்திய மாநில அரசுகளை கண்டித்து மதுரையில் இன்று 2 போராட்டங்கள் நடைபெறவுள்ளன. மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைப்பதற்கான உரிமத்தை ரத்து செய்யக்கோரி இன்று காலை 10 மணிக்கு மேலூர் பேருந்து நிலையம் அருகே மதிமுக சார்பில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது. இதேபோன்று அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை விவகாரத்தில் உண்மை குற்றவாளிகளை மறைக்க முயற்சிப்பதாக திமுக அரசை கண்டித்தும் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி வேண்டியும் பாஜக மகளிர் அணியினர் மதுரையில் இருந்து இன்று சென்னை நோக்கி நீதி பேரணியை தொடங்க உள்ளனர். இந்த வாகன பேரணியை பாஜக நிர்வாகியும் நடிகையுமான குஷ்பு தொடங்கி வைக்க உள்ளார். இந்த பேரணிக்கு காவல்துறை அனுமதி மறுத்திருக்கும் நிலையில் அது திட்டமிட்டபடி நடைபெறும் என பாஜக அறிவித்துள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்டு திட்டமிட்டபடி வெள்ளிக்கிழமை பேரணி நடத்தப்படும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பொங்கல் பண்டிகைக்கு கட்டாயம் 1000 ரூபாய் ரொக்கத்தொகை கொடுக்க வேண்டும் என்றார். போன ஆண்டு கொடுக்க மாட்டேனாங்க, எல்லாரும் சண்டை போட்ட பிறகு 1000 ரூபாய் கொடுத்தாங்க. ஒரு ஆண்டும் இதே பிரச்சனையை செய்யறாங்க. அதனால் பொங்கல் என்பது மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பண்டிகை. மக்களுக்கு செலவு இருக்கும், விவசாய பெருமக்களுக்கு செலவு இருக்கும், எல்லோருக்கும் செலவு இருக்கும். ஆனால் இவங்க பொங்கலுக்கு பரிசு தொகை கொடுக்க வேண்டும். திமுக ஆட்சியில் பாலியல் வன்கொடுமை புகார்கள் அதிகரித்திருப்பதாக புள்ளி விவரங்களை குறிப்பிட்டு அண்ணாமலை பேசினார். போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எஃப்ஐஆர் நடக்கிறது இல்லை. மக்கள் அப்படியே நடந்து போய் இதாங்க ஐயா கேஸ்னா உடனே ரெஜிஸ்டர் பண்றது கிடையாது. காரணம் இவர்களுக்கு தெரியும், குற்றச்செயல்கள் அதிகரிக்கும் பொழுது அவங்கள பஞ்சாயத்து பண்ணி பைசல் பண்ணி அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு குற்றச் செயல்கள் பதிவு செய்யாத பொழுது யாருக்கும் தெரியாது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். தமிழகத்தில் ஏதோ கிராமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை இன்னைக்கு சென்டர் சிட்டி சென்னைக்குள்ள எஃப்ஐஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதை டினை பண்றாங்க. அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி, சீமான், விஜய் ஆகியோரது நிலைப்பாடுகளை வரவேற்பதாகவும் அண்ணாமலை தெரிவித்தார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் மதுரையில் வெள்ளியன்று நடைபெறும் பேரணியில் ஒவ்வொரு பெண்ணும் கண்ணகியாக மாறி நீதி கேட்பார்கள் என பாஜகவைச் சேர்ந்த நடிகை குஷ்பு தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர், பாஜக நடத்தும் பேரணியில் திமுகவும் பங்கேற்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். பெண்களுடைய பாதுகாப்புக்காக நடத்தக்கூடிய பேரணி இது. ஸோ அதுவும் தாண்டி நான் எல்லாருக்கும் திமுக, அதிமுக, விசிகே, வேற எந்த கட்சி இருந்தாலும் தயவு செஞ்சு இந்த பேரணி பெண்களுக்கான பேரணி, எங்க கூட வாங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பேரணியில எத்தனை பெண்கள் இருப்பாங்களோ எல்லாரும் ஒவ்வொரு கண்ணகி. தான் 38 ஆண்டுகளாக கண்ணகியாக வாழ்ந்து கொண்டிருப்பதாகவும் குஷ்பு தெரிவித்தார். புதுசு இல்லையா, சென்னைக்கு வந்து 38 வருஷம் ஆச்சு. 38 வருஷமா கண்ணகியா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். மனசுல பட்டது பேசுவேன், மனசுல பட்டது செய்வேன். அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் திமுக சார்பில் யார் குரல் கொடுத்தார்கள் என்றும் அவர் வினவினார். தமிழ்நாட்டில் போராட்டம் நடத்த முறையாக அனுமதி கோரினால் வழங்கப்படும் என சபாநாயகர் அப்பாவு தெளிவுபடுத்தியுள்ளார்.
அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் யார் அந்த சார் என்ற சந்தேகம் எழுந்திருப்பதால் நேர்மையான புலன் விசாரணை நடத்த வேண்டுமென விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எதிர்க்கட்சிகள் போராடுவதற்கு அரசு அனுமதி வழங்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். அதெல்லாம் சொன்னேன். அந்த மாதிரி ஒரு சந்தேகம் இருப்பதனால்தான் நேர்மையான புலன் விசாரணை தேவை. குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்துகிறேன். எதுவாக இருந்தாலும் எதிர்க்கட்சிகளுக்கு போராடுவதற்குரிய வாய்ப்பை வழங்க வேண்டும். எதிர்க்கட்சிகளின் போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுப்பது குறித்து நெல்லையில் பேட்டியளித்த சபாநாயகர் அப்பாவு, முறைப்படி கடிதம் கொடுப்பவர்களுக்கு காவல்துறை அனுமதி அளிப்பதாக கூறினார். பழைய வரலாறு பார்த்துக்கிடுங்க, ஒரே ஒரு அனுமதி கூட போராட்டத்துக்கு கிடையாது. எல்லாம் கோர்ட்டில் போய் தான் வாங்கிட்டு வந்தாங்க. இந்த அரசு அப்படி இல்லை. எல்லா போராட்டங்களுக்கும் அனுமதி முறைப்படி எழுதி கொடுக்கணும். காலையில் போய் நின்றுக்கிட்டு உடனே போராட போறேன்னு சொன்னா அனுமதி வாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த ஒன்று தான். கடைசி நேரத்தில் போராட்டத்திற்கு அனுமதி கேட்டால் எப்படி கொடுக்க முடியும் என்றும் சபாநாயகர் அப்பாவு கேள்வி எழுப்பினார். தனது உறவினருக்கு சொந்தமான நபரின் வீட்டில் நடைபெற்ற சோதனையில் பணம் கைப்பற்றப்பட்டதை திசை திருப்பவே பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சாட்டையடி போராட்டம் நடத்தியிருப்பதாக காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி விமர்சித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர் பேசியவர், அமலாக்கத்துறை எல்லா காலங்களிலும் உள்நோக்கத்தோடு செயல்படுவதாக கூற முடியாது என்று தெரிவித்தார். சாட்டை சம்பவம் எப்ப நடக்குது அப்படின்னா, அண்ணாமலை அவர்களுடைய சொந்தக்காரர் வீட்டுல ஒரு பெரிய ரெய்டு நடக்குது. அந்த ரெய்டுல 13 கோடி ரூபாய் பிடிக்கப்பட்டதா சொல்றாங்க. 250 கோடி ரூபாய் டாக்குமெண்ட் வருதுன்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல அதை திசை திருப்பதற்கு தான் இது அரசியல் ஆகுதே ஒழிய வேறு எந்த காரணத்திற்காகவும் இது அரசியல் ஆக்கப்படலை நான் சொல்றேன். ஆனால் சாட்டையால் அடித்துக் கொள்வது தனக்கு புதிதல்ல என்றும் மக்கள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்தவே தற்போது சாட்டையால் அடித்துக் கொண்டதாகவும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். எனக்கு நான் சாட்டையால் அடித்துக் கொண்டேன். இது புரியவர்களுக்கு புரியும். திமுக காரங்களுக்கு எதுக்கு புரியணும்? அவங்களுக்கு புரியாது. ஒரு கிராமத்துல காவல் தெய்வங்களை வழிபடுறவங்க, முருகபெருமான வழிபடுறவங்களுக்கு சவுக்கடி போராட்டம்னா என்னன்னு தெரியும். என்னுடைய தாத்தா செய்வாரு, எங்க குடும்பத்தில் எல்லோரும் செய்வோம். நான் இன்னைக்கு அதை செய்யறேன். இது யாரும் தனிப்பட்ட முறையில் நான் செய்வேன். எங்க ஊர் திருவிழாவுக்கு நான் தனிப்பட்ட முறையில் செஞ்சுக்குவேன். அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் செய்தியாளர்களை துணை முதலமைச்சர் சந்திக்காதது ஏன் என்றும் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். வட மாவட்டங்களில் ஸ்க்ரப் டைபஸ் நோய் பாதிப்பு பல இடங்களில் காணப்படுகிறது. சென்னை, வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஸ்கர்ப் டைபஸ் நோய் பாதிப்பு அதிகரிக்க தொடங்கியிருப்பதால் மக்கள் கவனமுடன் இருக்க வேண்டும் என்று மருத்துவத்துறை அறிவுறுத்தியுள்ளது. ஸ்கர்ப் டைபஸ் என்பது ஒரு வகை ஒட்டுண்ணி கடியால் பரவும் காய்ச்சலாகும். தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பகுதிகளில் இந்த பாதிப்பு தொடர்ந்து வந்தது. தற்போது இது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, வேலூர் மாவட்டங்களில் கூட பரவி வருவதாக மருத்துவத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர். இந்த தொற்று பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு காய்ச்சல், குளிர் நடுக்கம், உடல் சோர்வு, உடல் வலி, தலைவலி, இருமல், நெறிகட்டி கொள்ளுதல் போன்ற பாதிப்புகள் ஏற்படுகின்றன. காய்ச்சலை தொடர்ந்து கவனிக்காமல் விட்டால் நிமோனியா போன்ற பாதிப்புகளும் ஏற்பட வாய்ப்புள்ளதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர். இது ஒரு 2 நாள் 3 நாள் சரியா போயிடும். சாதாரண ஃபீவர், தலைவலி, காய்ச்சல் அந்த மாதிரி தான் இருக்கும். கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வரும்போது கொஞ்சம் சீரியஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த கர்ப்பிணிகள் ஒரு ஃபீவர் இருந்ததுன்னா உடனுக்குடன் ஹாஸ்பிட்டலில் வந்து டெஸ்ட் பண்ணிக்கணும். ஒரு மனிதர்கிட்ட இன்னொரு மனிதருக்கு பரவாது. ஒட்டுண்ணி கடிப்பது மற்றும் ஒட்டுண்ணி கடியால் பாதிக்கப்பட்ட வளர்ப்பு நாய்கள், பூனைகளால் மட்டுமே இந்த பாதிப்பு மனிதர்களை தாக்குவதால் அவற்றிலிருந்து விலகி இருந்தாலே இதுபோன்ற பாதிப்பை தவிர்க்கலாம் என மருத்துவ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அமைச்சர் பொன்முடி மீது சேற்றை வீசிய பாஜக நிர்வாகிக்கு முன்ஜாமீன் வழங்க உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் மாவட்டம் இருவேல்பட்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் தங்களுக்கு எந்தவித நிவாரண உதவிகளும் வழங்கவில்லை என கூறி திருச்சி, சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கடந்த மாதம் 3ஆம் தேதி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பேச்சுவார்த்தை நடத்திச் சென்ற அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மகனும் முன்னாள் எம்பியுமான கௌதம சிகாமணி ஆகியோர் மீது போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் சேற்றை வாரி வீசினர். இதுகுறித்து திருவெண்ணை நெல்லூர் காவல் நிலையத்தினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் இருவேல்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த பாஜக நிர்வாகி விஜயராணி உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு மனுதாரர் செயல்பட்டதாக கூறி முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார்.
தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று தொடங்கி திங்கட்கிழமை வரை தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் கூறப்பட்டுள்ளது. ஓரிரு இடங்களில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற 7-8 தேதிகளில் கடலோர தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும், உள் தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் தமிழ்நாடு கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் நாளை வரை மீனவர்கள் அப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. இளைஞரணி தலைவராக முகுந்தனை நியமித்ததில் உறுதியாக இருப்பதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார். அன்புமணியுடன் கருத்து வேறுபாடு இல்லை என்றும் பேசி சரி செய்துவிட்டதாகவும் பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார். அண்மையில் புதுச்சேரியில் நடந்த பாமக சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் மேடையிலேயே அக்கட்சி நிறுவனர் ராமதாசுக்கும் அவரது மகனான கட்சித் தலைவர் அன்புமணிக்கும் இடையே காரசார வாக்குவாதம் நடந்தது. இளைஞரணியின் தலைவராக முகுந்தனை ராமதாஸ் அறிவித்ததற்கு அன்புமணி எதிர்ப்பு தெரிவித்தார். விழுப்புரம் தைலாபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ராமதாஸ், இளைஞரணி தலைவராக முகுந்தனை நியமித்ததில் உறுதியாக இருப்பதாக தெரிவித்தார். அது சரியா போச்சு. அப்புறம் அவர் மறுபடியும் இங்கே வந்தார், பேசினா அது ஒன்றும் இல்லை. அன்னைய பொதுக்குழு அறிவிச்சிட்டோம், நியமன கடிதமும் கொடுத்துட்டோம். பாமக பொதுக்குழுவில் நடந்தது உட்கட்சி விவகாரம்தான் எனவும் ராமதாஸ் குறிப்பிட்டார். சென்னையை அடுத்த பனையூர் அலுவலகத்தில் 2வது நாளாக மாவட்ட செயலாளர்களை தனியாக சந்தித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆலோசனை மேற்கொண்டார். கடந்த வாரம் புதுச்சேரியில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் பாமக இளைஞரணி தலைவராக முகுந்தனை நியமித்ததில் மேடையிலேயே வைத்து பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதையடுத்து சென்னை பனையூரில் தனி அலுவலகம் தொடங்கியிருப்பதாகவும் அங்கு வந்து தன்னை சந்திக்கலாம் எனவும் அன்புமணி தெரிவித்தார். இதனிடையே அன்புமணியுடன் கருத்து வேறுபாடு இல்லை, பேசி சமாதானப்படுத்தி விட்டதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் விளக்கமளித்தார். இந்நிலையில் பனையூர் அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்களை தனியாக சந்தித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆலோசனை நடத்தினார். அந்த வகையில் திருவண்ணாமலை, வேலூர், கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளர் இந்த ஆலோசனையில் கலந்து கொண்டனர். 2 நாட்களுக்கு முன் திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர்களை அன்புமணி சந்தித்து ஆலோசனை நடத்தினார். அனைத்து மாவட்ட செயலாளர்களையும் சந்தித்து கட்சியின் வளர்ச்சி பணிகள் குறித்து அன்புமணி கருத்து கேட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே 7 அடி உயர முள்படுக்கையில் நின்றவாறு சாமி ஆடிக்கொண்டு அருள்வாக்கு கூறிய மூதாட்டியை கண்டு பக்தர்கள் பரவசமடைந்தனர். லாடனேந்தல் கிராமத்தில் அமைந்துள்ள பூங்காவனம் முத்துமாரியம்மன் கோயிலில் 48ஆம் ஆண்டு மண்டல பூஜை விழா நடைபெற்று வருகிறது. விழாவின் சிகர நிகழ்ச்சியான முள்படுக்கையில் அமர்ந்து அருளாசி வழங்கும் வைபவம் நடைபெற்றது. 48 நாட்கள் விரதமிருந்த கோயிலின் நிர்வாகி நாகராணி அம்மையார் உடை முள், இலந்தை முள், கற்றாழை முள் உள்ளிட்ட பல்வேறு முட்களால் ஆன 7 அடி உயர முள்படுக்கையில் சாமி ஆடியவாறு அருள்வாக்கு வழங்கினார். கோயிலுக்கு வருகை தந்த பக்தர்களும் மேளதாளம் முழங்க கும்மியடித்தும் பக்தி பாடல்களை பாடியும் பரவசத்துடன் காணப்பட்டனர். உள்ளூர் மட்டுமின்றி வெளிமாவட்ட மக்களும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். கொடைக்கானல் அருகே ஒருவர் கூட நடந்து செல்ல முடியாத தடுமாறி விழக்கூடிய கரடு முரடான பாதையில்தான் உடல்களை இடுகாட்டுக்கு மக்கள் சுமந்து செல்கின்றனர். கொடைக்கானலின் மேல்மலை கிராமங்களில் ஒன்று மன்னவனூர் கிராமம். இந்த ஊராட்சியில் உள்ள கீழானவயல் கிராமத்திற்கு இடுகாடு 2 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. பல ஆண்டுகளாக போதிய சாலை வசதி இல்லாததால் இறந்தவர்களின் உடல்களை மக்கள் வரப்புகளிலும் தண்ணீர் செல்லக்கூடிய ஓடைகள் வழியாகவும் சுமந்து சென்று அடக்கம் செய்கின்றனர். இந்நிலையில் கிட்டான் என்பவர் உயிரிழந்தார். உறவினர்கள் அவரின் உடலை சுமந்து செல்லும் போது ஒருவர் கீழே விழுந்து காயமடைந்தார்.
இடுகாட்டுக்கு செல்லக்கூடிய பாதையை சீரமைத்து தர வேண்டும் என்று மன்னவனூர் ஊராட்சிக்கு மக்கள் நீண்ட காலமாக வலியுறுத்தி வருகின்றனர். இதுகுறித்து மன்னவனூர் ஊராட்சி நிர்வாகத்திடம் கேட்டபோது இந்த சாலை அமைப்பது குறித்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இளம்பெண் கொடூரமாக கொல்லப்பட்ட வழக்கில் இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி கொலை செய்த வழக்கில் இளைஞரை காவல்துறையினர் கைது செய்தனர். சின்னசேலம் வட்டத்திற்குட்பட்ட இளம்பெண் ஒருவர் கணவரை இழந்த நிலையில் தனது 2 பெண் குழந்தைகளுடன் தனியே வசித்து வந்தார். இந்நிலையில் கடந்த 26ஆம் தேதி இரவு இவரது வீட்டின் அருகே உள்ள சோளக்காட்டில் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டு உயிரிழந்தார். இந்த வழக்கு தொடர்பாக காவல்துறையினர் 4 தனிப்படைகள் அமைத்து குற்றவாளியை தேடி வந்தனர். சந்தேகத்தின் பேரில் நாகக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த குமரேசன் உட்பட 2 இளைஞர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர். காவல்துறையினரின் கிடுக்குப்பிடி விசாரணையில் தனது ஆசைக்கு இணங்குமாறு பலமுறை கெஞ்சி கேட்டும் அதற்கு அந்த பெண் மறுத்ததால் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்ததாக குமரேசன் ஒப்புக்கொண்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து அவரை சம்பவ இடத்திற்கு அழைத்துச் சென்று விசாரித்தனர். அதன்பின் குமரேசன் மீது கொலை வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பொங்கல் பரிசு தொகுப்பில் மண்பானை வழங்க வேண்டும் என்று மண்பாண்ட தொழிலாளர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஓசூர், பீர்ஜேப்பள்ளி, உத்தனப்பள்ளி, ராயக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் மண்பாண்ட தொழிலை வாழ்வாதாரமாக கொண்ட ஏராளமான குடும்பத்தினர் உள்ளனர். பொங்கல் பண்டிகைக்காக மண்பானைகள் தயாரிக்கக்கூடிய பணியில் தொழிலாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். ஆர்டரின் அடிப்படையில் 2000 பானைகள் தயாரிக்க ஆயத்தமான நிலையில் பானை செய்ய அருகே உள்ள ஏரியில் மண் எடுக்க அனுமதி கிடைக்காததால் வெளியூரிலிருந்து மண் வாங்கி வந்து 300 பானைகள் மட்டும் தயாரித்து விற்பனை செய்து வருவதாக தொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர். கவர்மெண்ட் வந்து நடவடிக்கை எடுத்து நல்லா பானை செஞ்சு ஆர்டர் கொடுத்தாலே, கரும்பு கொடுத்த மாதிரி இருந்துச்சு, ஒரு பானை கொடுத்தாலே எங்களுக்கும் கட்டுப்பாடு ஆகுதோ, எங்களுக்கு அது ஒன்றும் சகாயம் பண்ணாலே போதும் கவர்மெண்ட்டு. நலிவடைந்து வரக்கூடிய தங்கள் வாழ்வாதாரத்தை மீட்க அரசு உதவ வேண்டும் என்று மண்பாண்ட தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் அருகே ஓடும் ரயிலில் கருணையே இல்லாமல் மாற்றுத்திறனாளி மீது தாக்குதல் நடத்தப்பட்ட அதிர்ச்சியூட்டும் காட்சிகள் தான் இவை. திருவாரூர் மாவட்டம் தென்கோவலூரை சேர்ந்த கருணாநிதி மாற்றுத்திறனாளியான இவர் நேற்று முன்தினம் இரவு மன்னார்குடியிலிருந்து சென்னை செல்லக்கூடிய ரயிலில் மாற்றுத்திறனாளிகளுக்கான பெட்டியில் பயணித்தார். கொரடாச்சேரி ரயில் நிலையத்தில் ரயில் நின்ற போது 3 நபர்கள் அந்த பெட்டியின் கதவை தட்டினர். ஆனால் அந்த பெட்டி திறக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதையடுத்து அந்த 3 நபர்கள் திருவாரூர் ரயில் நிலையத்திற்கு ரயில் வந்ததும் மீண்டும் அந்த பெட்டியை தட்டியுள்ளனர். கதவு திறக்கப்பட்ட நிலையில் உள்ளே சென்ற 3 நபர்களில் ஒருவர் கருணாநிதியிடம் சென்று RPF போலீசார் என்று சொல்லியும் கதவை ஏன் திறக்கவில்லை என்று கூறியும் கடுமையாக தாக்கினர். இதனை அந்த பெட்டியில் பயணித்த நபர் ஒருவர் வீடியோவாக எடுத்து வெளியிட்டுள்ளார். இந்த சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெண்கள் உயர்ந்தால்தான் ஒரு சமூகம் உயர்ந்து நிற்கும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசியுள்ளார். சென்னை சைதாப்பேட்டையில் கலைஞர் மகளிர் திறன் மேம்பாட்டு மையத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். இந்த மையத்தின் மூலம் 18 வயது முதல் 40 வயதுடைய பெண்கள் வேலைவாய்ப்பு, சுயதொழில் செய்வதற்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் பெண் அடிமை என்ற நிலையிலிருந்து பெண் அதிகாரம் எனும் மாற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக கூறினார். பெண்கள் கல்வியில் பெறணும் என்பதை தாண்டி அதனுடைய அடுத்த கட்டமா இன்னைக்கு பெண்களுடைய உயர்கல்வியை உறுதி செய்யக்கூடிய வகையில் நாம் திட்டங்களை தீட்டி வருகிறோம். பெண்களின் வாழ்வில் கலைஞர் மகளிர் திறன் மேம்பாட்டு மையம் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் எனவும் முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டார். நடிகர் SP சேகருக்கு வழங்கிய 1 மாத சிறை தண்டனையை உறுதி செய்து மேல்முறையீட்டு மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. பெண்
பத்திரிகையாளர்கள் குறித்து முகநூலில் அவதூறாக கருத்துக்களை பதிவிட்ட வழக்கில் பாஜகவைச் சேர்ந்த நடிகர் SP சேகருக்கு விதிக்கப்பட்ட 1 மாத சிறை தண்டனையை சென்னை உயர்நீதிமன்றம் உறுதி செய்தது. 2018ஆம் ஆண்டு பெண் பத்திரிகையாளர் குறித்து அவதூறாக விமர்சிக்கப்பட்டதை தனது முகநூல் பக்கத்தில் பகிர்ந்த SP சேகர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தமிழ்நாடு பத்திரிகையாளர்கள் சங்கத்தின் சார்பில் புகார் அளிக்கப்பட்டது. அதன் பேரில் பெண்கள் மீதான கொடுமைகள் தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட பிரிவின் கீழ் SP சேகர் மீது வழக்கு பதியப்பட்டது. இந்த வழக்கு சென்னை MP MLA-க்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்றது. நடிகர் SP சேகருக்கு 1 மாத சிறை தண்டனை, 15,000 ரூபாய் அபராதம் விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடிகர் SP சேகர் தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் நடிகர் SP சேகருக்கு வழங்கிய 1 மாத சிறை தண்டனையை உறுதி செய்து மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்தது. இருப்பினும் SP சேகர் மேல்முறையீடு செய்ய ஏதுவாக 3 மாத காலத்திற்கு சிறை தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் தேர்தலுக்கான தேர்தல் பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி நியமிக்கப்பட்டுள்ளார். நாடு முழுவதும் பாஜக உட்கட்சி தேர்தல் நடைபெற்று வருகிறது. தற்போது கிளைகள் முதல் மாவட்டங்கள் வரை நிர்வாகிகள் தேர்தல் நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது. அடுத்த ஓரிரு வாரங்களில் அனைத்து மாநிலங்களுக்கும் புதிய தலைவர்கள் நியமிக்கப்பட உள்ளனர். இந்நிலையில் பாஜக மாநில தலைவர்கள் மற்றும் தேசிய கவுன்சில் உறுப்பினர்கள் தேர்தலுக்கான தேர்தல் பொறுப்பாளர்களை அக்கட்சி தலைமை அறிவித்துள்ளது. தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் தேர்தலுக்கான பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாஜக மாநில தலைவராக வருவதற்கு பலரும் ஆர்வம் காட்டி வருவதாக கூறப்படுகிறது. அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருப்பதால் மீண்டும் அண்ணாமலையே தலைவராக தேர்ந்தெடுக்கப்படலாம் என்றும் அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஆந்திர பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினம் RK பீச்சில் சாகசத்தின் போது ஏற்பட்ட விபத்து காட்சி இது. கடற்படையினர் சாகச நிகழ்ச்சிக்காக ஒத்திகையில் நடத்தப்பட்டன. ஒத்திகையின் ஒரு பகுதியாக நேற்று கடற்படை கமாண்டோக்கள் ஹெலிகாப்டரிலிருந்து குதித்து பாராஷூட் மூலமாக கீழே இறங்குதல் உள்ளிட்ட பயிற்சிகளை மேற்கொண்டனர். Seeking an advanced light helicopter as well as fixed wing aircraft like C-130, AN-32 and Dornier. This daring method is used against. அப்போது 2 பாராஷூட்டுகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டன. இதில் 2 கடற்படை கமாண்டோக்கள் கடலில் விழுந்தனர். பிறகு அவர்கள் இருவரும் மீட்பு படகுகள் மூலமாக பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். இந்திய வரலாற்றில் மிக வெப்பமான ஆண்டாக 2024 வாட்டி வதைத்துள்ளது. 2024ஆம் ஆண்டுதான் இந்தியாவில் இதுவரை பதிவானதிலேயே வெப்பமான ஆண்டு என இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. 1901ஆம் ஆண்டு முதல் வெப்பநிலை பதிவு செய்யப்பட்டு வருகிறது. இந்தியாவை பொறுத்தவரை சராசரி வெப்பநிலை 25.75 டிகிரி செல்சியஸ் ஆகும். 2024ஆம் ஆண்டு இந்த வெப்பநிலையை விட 0.65 டிகிரி செல்சியஸ் அதிகமாக பதிவாகியுள்ளது. வெப்பநிலை பதிவு தொடங்கியது முதல் கடந்த 16 ஆண்டுகளில் 5 முறை அதிகபட்ச வெப்பம் பதிவாகியுள்ளது. 2009ஆம் ஆண்டு கூடுதலாக 0.4 டிகிரி செல்சியஸும் 2010ஆம் ஆண்டு கூடுதலாக 0.39 டிகிரி செல்சியஸும் பதிவானது. 2016ஆம் ஆண்டு 0.54 டிகிரி செல்சியஸும் 2017ஆம் ஆண்டு 0.38 டிகிரி செல்சியஸ் வெப்பம் கூடுதலாக பதிவாகியுள்ளது. அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலான காலகட்டத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு கடந்த ஆண்டு அதிக வெப்பம் பதிவாகியுள்ளது. குறிப்பாக அக்டோபர் மாதத்தில் 123 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு அதிக வெப்பம் பதிவாகியுள்ளது. இந்தியா மட்டுமின்றி சர்வதேச அளவிலும் வெப்பம் அதிகரிப்பது குறிப்பிடத்தக்கது. சென்னையை அடுத்த கிழக்கு தாம்பரத்தில் சாலையில் நடந்து சென்ற மூதாட்டியை மாடு முட்டித் தள்ளிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மதுரகவி தெருவில் வசிக்கும் மூதாட்டி ஜானகி என்பவர் அதே பகுதிகளில் உள்ள வீடுகளில் வேலை செய்து வருகிறார். இவர் கோயிலை சுத்தம் செய்வதற்காக புதன்கிழமை அதிகாலை வீட்டிலிருந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது சாலையில் நின்று கொண்டிருந்த மாடு திடீரென்று மூதாட்டியை முட்டித் தள்ளியது. கீழே விழுந்த மூதாட்டி எழ முடியாமல் கூச்சலிட்டதை கண்ட முதியவர் சோமு வீரப்பன் சிறிய குச்சியை கொண்டு மாட்டை துரத்தினார். மூதாட்டியைப் போல முதியவரையும் விடாமல் மாடு முட்டித் தள்ளியது. இதில் மூதாட்டியின் கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. முதியவருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. மருத்துவ செலவுக்கு கூட வழியின்றி தவிப்பதாக மூதாட்டி ஜானகி தெரிவித்துள்ளார். புள்ளையும் எதிர்பார்க்க முடியாது, அவனும் கஷ்டப்படுறவன், அவனையும் நான் ஒந்துக்க முடியாது. பொண்ணு முடிச்சு ரோட்ல இருக்கிறான்,
அவளும் எல்லாம் வீட்டு வேலைக்கு போகிறவங்க தான். அவங்களையும் எனக்கு எல்லாம் சேர்ந்துதுன்னா ஹாஸ்பிட்டல் செலவு கொடுத்தீங்கன்னா ரொம்ப புண்ணியமாக போயிடும் உங்களுக்கு. 2 நாட்களுக்கு முன்பு இதே பகுதியைச் சேர்ந்த புவனேஸ்வரி என்பவரையும் மாடு முட்டியதில் அவர் படுகாயமடைந்தார். சென்னையை அடுத்த கிழக்கு தாம்பரத்தில் கடந்த 3 நாட்களில் மட்டும் ஒரே மாடு 15 நபர்களை முட்டித் தள்ளியதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கிழக்கு தாம்பரத்தில் கால்நடைகளின் தொல்லை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. சுற்றித் திரியும் மாடுகளால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் அச்சமடைந்து வருகின்றனர். கடந்த 3 நாட்களில் மட்டும் ஒரே ஒரு மாடு முட்டியதில் 15 பேர் காயமடைந்திருப்பதாக கிழக்கு தாம்பரம் பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். காயமடைந்தவர்கள் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கால்நடைகள் தொடர்பாக மாநகராட்சிக்கு தகவல் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர். பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். 2-3 நாள் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஒரு மாடு வந்து மினிமம் ஒரு 15 பேர் முட்டி தள்ளி இருக்குங்க. ரிப்போர்ட் பண்ணிட்டே இருக்கேன். நாள் வந்து பிடிச்சாங்க. பட் என்ன ஃபர்தர் ஆக்ஷன்ஸ் எல்லாம் எங்களுக்கு ஒன்றும் தெரியல. பட் ப்ராப்ளம் ஸ்டில் கண்டினியூஸ் இன் அவர் காலனி. மாடு ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்கள இடித்து கீழே தள்ளிடுச்சு. இப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, கால் ஃப்ராக்சர் ஆகி. அதேமாரி காலையில் பார்த்தீங்கன்னா மாடு காலையில் 6 மணிக்கு வந்துட்டு இங்கே கோலம் போகிறவங்களெல்லாம் முட்டி தள்ளிக்கிட்டு இருக்கு. உரிமையாளர்கள் தங்களது மாடுகளை சாலைகளில் சுற்றித் திரிய விடாமல் பாதுகாத்திட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர். கர்ப்பிணிக்கு செய்த சிறிய உதவியை பனை அளவாக கருதி காரைக்கால் ஆட்சியருக்கு கிராம மக்கள் அளித்த வரவேற்புதான் இது. கடந்த 26ஆம் தேதி பட்டினச்சேரியில் சுனாமி நினைவேந்தலில் பங்கேற்றுவிட்டு அலுவலகம் திரும்பிக் கொண்டிருந்தார் காரைக்கால் ஆட்சியர் மணிகண்டன். அப்போது பேருந்துக்காக காத்திருந்த நிறைமாத கர்ப்பிணி நவோத மேரியை கண்ட ஆட்சியர் அவரை காரில் அழைத்துக் கொண்டு அவரது கிராமமான நடுக்களம்பேட் பகுதியில் விட்டுச் சென்றார். இந்த நிலையில் மக்களை தேடி மாவட்ட ஆட்சியர் என்ற நிகழ்வுக்காக அதே கிராமத்திற்கு சென்றார் ஆட்சியர். அப்போது கர்ப்பிணிக்கு உதவிய அவரது செயலை பாராட்டும் விதமாக நம்மில் ஒருவர் என்ற உரிமையில் மேளதாளம் முழங்க பூரண கும்ப மரியாதையுடன் கிராம மக்கள் வரவேற்பளித்தனர். மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்திருந்த மதிய விருந்தில் கலந்து கொண்ட ஆட்சியர் கர்ப்பிணி நவோத மேரியுடன் அமர்ந்து உணவருந்தினார். அடிப்படை பிரச்சினைகளை தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் ஆட்சியர் உறுதியளித்தார். இதே பாணியில் கோவையில் பிரியாணி சாப்பிடச் சென்றவர் உணவிலும் பூச்சி கிடந்ததாக புகார் எழுந்துள்ளது. கோவை கிராஸ்கட் சாலையில் உள்ள தனியார் பிரியாணி கடைக்கு சாண்டி என்பவர் பெண் ஒருவருடன் சாப்பிடச் சென்றார். அவர் சாப்பிடும் பொழுது சாப்பாட்டில் பூச்சி கிடந்ததாக ஹோட்டல் ஊழியர்களிடம் முறையிட்டார். உணவில் பூச்சி கிடந்ததாகவும் அவர் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வீடியோவை வெளியிட்டார். இதுதான் ஒரு எக்ஸாம்பிள். ஆனா இந்த டைம் இப்ப நீங்க பாக்குற மாதிரி சின்ன பூச்சி ஒண்ணு பிரியாணிலே இருந்துச்சு. பெரியவங்களா இருந்தா கண்டிப்பா பார்த்து சாப்பிடுவீங்க. ஒருவேளை குழந்தைங்க தெரியாம சாப்பிட்டு ஏதாவது ஆயிருச்சுன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த நிலையில் கடையின் சார்பில் காட்டூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அதில் தங்கள் நிறுவன உணவு மீது குற்றச்சாட்டு கூறிய நபர் கடைக்குள் வந்ததில் இருந்து சாப்பிட்டு முடியும் வரையிலான சிசிடிவி காட்சிகளை கடை நிர்வாகம் சமர்ப்பித்துள்ளது. மேலும் பிரியாணியை சாப்பிட்டு முடித்த பிறகு கீழே குனிந்து இருவரும் எதையோ எடுப்பது போலவும் காட்சிகள் பதிவாகின. தங்கள் உணவு மீது புகார் தெரிவிக்கும் நோக்கில் அந்த நபரை உணவில் போட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுவதாகவும் அந்த புகார் மனுவில் ஹோட்டல் தரப்பு குறிப்பிட்டுள்ளது. பட்டப்பகலில் கடையில் புகுந்து நடைபெற்ற துணிகர கொள்ளை அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகரில் பட்டப்பகலில் காவல்துறை அதிகாரியின் மனைவியிடம் இருந்து தங்கச்சங்கிலி பறித்துச் சென்ற அதிர்ச்சி சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் வடக்கு காவல் நிலையத்தில் சுரேஷ் என்பவர் சிறப்பு சார்பு ஆய்வாளராக பணியாற்றி வருகிறார். இவரது மனைவி முத்துமாரி என்பவர் தென்றல் நகர் சாலையில் உள்ள துணிக்கடையில் வேலை பார்த்து வருகிறார். இந்த நிலையில் வழக்கம் போல் கடையில் பணியாற்றிக் கொண்டிருந்த போது அங்கு ஹெல்மெட் அணிந்தபடி வந்த நபர் ஒருவர் முத்துமாரியின் செயினை பறித்துச் சென்றார். இது தொடர்பாக ராஜபாளையம் வடக்கு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் ஆரணி பேரூராட்சியில் தங்கள் கிராமத்தை இணைக்க எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய மல்லியங்குப்பம் மக்களின் சாலை மறியல் காட்சி இது. ஆரணி பேரூராட்சிக்குட்பட்ட இந்த கிராமத்தில் பெரும்பாலானவர்கள் சிறு குறு விவசாயிகள் தான். இந்நிலையில் அண்மையில் பல்வேறு ஊராட்சிகளை நகராட்சி மாநகராட்சியுடன் இணைக்கக்கூடிய அறிவிப்பை மாநில அரசு வெளியிட்டது. இந்நிலையில் சோழவரம் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய மல்லியங்குப்பம் ஊராட்சி ஆரணி பேரூராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்த கிராம மக்கள் பேரணியாக சென்று புதுவாயில் ஆரணி சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். எங்க ஊரை பறிக்கிறதுக்கு எங்களை கேட்காத அவங்க எப்படி முடிவு எடுக்கலாம் சொல்லுங்க. எங்களுக்கு எங்களுடைய அனுமதி எடுக்கூடாது. அவங்களுக்கு எங்களுடைய அனுமதி எங்க ஊரை எப்படி எடுக்கலாம்? மீறி உங்களால எடுத்துட முடியுமா? என் பேர் என்ன மீறி உங்களால வேற பேர் மாற்றி வச்சிட முடியுமா? போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் சோழவரம் வட்டார வளர்ச்சி அலுவலர் சமரச பேச்சுவார்த்தை நடத்தியதால் மக்கள் தங்கள் மறியல் போராட்டத்தை கைவிட்டனர்.
பொதுமக்கள் சாலை மறியல் காரணமாக தங்கள் கிராமத்திற்கு செல்லக்கூடிய சாலையில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. குன்றத்தூர் அருகே சாலையில் மிரண்டு ஓடிய மாடு மோதியதில் பைக்கில் இருந்து தவறி விழுந்த பெண் தன்னுடைய மகன் கண்முன்னே பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நந்தம்பாக்கம் SKS அவென்யூவை சேர்ந்தவர் சிவராமன் தன்னுடைய தாய் சிங்காரியை அழைத்துக் கொண்டு பைக்கில் கடைக்கு சென்றுள்ளார். குன்றத்தூர் அடுத்த கல்லட்டிப்பேட்டை அம்பேத்கர் சிலை அருகே சென்ற போது எதிரே வந்த குதிரை வண்டியில் சத்தம் கேட்டு மிரண்ட மாடு இவர்களின் பைக் மீது மோதியது. இதில் தாய் மகன் இருவரும் தூக்கி வீசப்பட்டனர். இதில் தாய் சிங்காரி தலையில் பலத்த காயமடைந்து மகனின் கண் முன்பாகவே பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து குரோம்பேட்டை போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த விபத்து தொடர்பாக குதிரை வண்டியை ஒட்டி வந்த சோமங்கலம் பகுதியை சேர்ந்த வெங்கட்ராமனை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சாலையில் மாடுகள் சுற்றித் திரிவதை தடுக்க கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது விபத்தில் சிக்கி மூளைச்சாவடைந்த இலங்கை தமிழரின் உடல் உறுப்புகள் தானமாக வழங்கப்பட்டன. விழுப்புரம் மாவட்டம் கீழ்புதுப்பட்டு இலங்கை தமிழர் மறுவாழ்வு மையத்தைச் சேர்ந்த விஜயகுமார் புவனேஸ்வரி தம்பதியின் மகன் பிரேம்குமார் கடந்த 31ஆம் தேதி இரவு இருசக்கர வாகனத்தில் சென்றபோது தவறி விழுந்து தலையில் பலத்த காயமடைந்தார். அவர் காலாப்பட்டில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்த நிலையில் மூளைச்சாவடைந்தார். இதனையடுத்து அவரது இதயம், நுரையீரல், கல்லீரல் உள்ளிட்ட உடல் உறுப்புகள் சென்னை மற்றும் ஹைதராபாத்தில் உள்ள மருத்துவமனைகளுக்கு அனுப்பப்பட்டன. இப்படிப்பட்ட மாதிரி கெடாவர் டிரான்ஸ்பிளான்ட் ப்ரோக்ராம்ங்கிறது வந்து பாண்டிச்சேரியில் இது மாதிரி எங்கள் ஹாஸ்பிட்டலில் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் டைம். ஜிஹெச்சில் இது வரைக்கும் பண்ணது கிடையாது. ஜிஹெச்லேயும் அந்த இன்னொரு கிட்னி இருக்கிறதால ஜிஹெச்லையும் பண்ணுவாங்க. அது நமக்கு ஒரு பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. பிரேம்குமாரின் உடல் உறுப்புகளின் மூலம் 5 பேர் பயனடைய இருப்பதாக மருத்துவர் முருகேசன் தெரிவித்திருக்கிறார். திண்டுக்கல்லில் பள்ளி வேன் சக்கரம் முறிந்த விபத்தில் நல்வாய்ப்பாக பள்ளி மாணவ மாணவிகள் உயிர் தப்பினர். கோவிந்தாபுரத்தில் ஸ்ரீ சாவித்திரி வித்யாசாலா உயர்நிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. வழக்கம் போல பள்ளி முடிந்து வேனில் மாணவ மாணவிகள் வீட்டிற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். ஆரம் காலனியில் பள்ளி வேன் சென்றபோது திடீரென வேனின் பின்புறமுள்ள இடதுபுற சக்கரம் கடன்றது. இதில் 25 அடி வரை அந்த வேன் இழுத்துச் செல்லப்பட்டு சாலையில் நின்றது. இதனால் அச்சமடைந்த மாணவ மாணவிகள் அலறியபடி வேனிலிருந்து வெளியேறினர். இந்த விபத்தின் போது அந்த வழியாக வேறு எந்த வாகனமும் வராததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. சென்னை அம்பத்தூர் அருகே மதுபோதையில் இருந்த நபர் இரவு நேரத்தில் பட்டாக்கத்தியை வைத்து வாகனங்களை உடைத்த காட்சிகள் தான் இவை. கள்ளிக்குப்பம் அடுத்த சிவபிரகாசம் நகரில் சாலையில் நிறுத்தப்பட்டிருந்த ஆட்டோ, பைக், கார், லாரி என அனைத்து வாகனங்களையும் 2 பட்டாக்கத்திகளை வைத்து இந்த நபர் உடைத்திருக்கிறார். இதனை அந்த பகுதி மக்கள் வீடியோ எடுத்து காவல்துறைக்கு தகவல் கொடுத்தனர். உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த அம்பத்தூர் காவல்துறையினர் மதுபோதையில் இருந்த நபரை கைது செய்ய முயற்சித்திருக்கின்றனர். அப்போது அந்த நபர் தப்பி ஓடியபோது தவறி விழுந்து கையில் முறிவு ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனால் அவருக்கு மாவுக்கட்டு போடப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விசாரணையில் அந்த நபர் அதே பகுதியைச் சேர்ந்த சஞ்சய் என்பது தெரியவந்துள்ளது. அவர் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். 15 ஏக்கர் அரசு நிலத்தை மீட்டு குளம் வெட்டி பராமரித்து வரக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவருக்கு திருவள்ளூர் தொகுதி MP சசிகாந்த் செந்தில் நேரில் பாராட்டு தெரிவித்தார். நெற்குன்றம் ஊராட்சிக்குட்பட்ட வேட்டைக்காரபாளையம் கிராமத்தில் மேய்க்கால் அரசு புறம்போக்கு இடத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் பாபு 15 ஏக்கர் நிலத்தை மாவட்ட நிர்வாகத்தின் உதவியுடன் மீட்டார். அந்த பகுதியில் அசோக மரம், புன்னை மரம், நாவல், பலா, மா உள்ளிட்ட 50,000 மரங்கள் நடக்கூடிய திட்டத்தை செயல்படுத்துகிறார். இதையொட்டி நடைபெற்ற விழாவில் காங்கிரஸ் MP சசிகாந்த் செந்தில் மரக்கன்றுகளை நட்டு வைத்து இத்திட்டத்தை தொடங்கி வைத்தார். அவங்க தன்னிச்சையா அவங்க பண்ற அந்த ஒரு ஈவென்ட் வந்து ஒரு எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். இதை வந்து மாவட்ட லெவல்ல, நம்முடைய தொகுதி லெவல்ல அதை எல்லா இடத்துலையும் கொண்டு போறதுக்கு இதே ஒரு எக்ஸாம்பிளாக கொண்டு போவோம். MP சசிகாந்த் செந்திலிடம் அந்த பகுதி மக்கள் தங்களுக்கு கலைஞர் கனவு இல்லம் வீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்த நிலையில் பெல்ட் ஏரியா பகுதிகளில் பட்டா வழங்குவதற்காக அரசிடம் முறையிட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார்.